டாக்டருக்கெல்லாம் சிரிக்கணுங்க. அப்போ தான் பேஷண்ட் போனோன்னா சிரிச்சா மாதிரி வாங்க, என்ன ஃபீவர் தானே வருது, இப்போ சீசன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 2 நாள் மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும், சிரிச்சா மாதிரியே சொல்லணும். அவன் பேஷண்ட் வந்து உட்காந்தோன்னா அவனையே 2 நிமிஷம் உத்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பயந்துருவான். இந்த கிட்னிக்கு பிளான் பண்ணுறான் போல இருக்குதுன்னு. இல்லை உண்மையிலேயே அப்படிதான் சார், எல்லாமே அப்படிதான். அப்ராட்லாம் போய் பாருங்கள் சார், யாரை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்கிறான். நானும் அமெரிக்கா வருஷம் நானும் சொல்வேன், இந்த சுகி சிவமும் ஒரு 1.5 மாதம் அமெரிக்காவில் தங்குவோம். என் வீட்டிலேருந்து தங்க வச்சுருவாங்க. வெளியில் வந்தோம் வச்சிங்களேன், அமெரிக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு இருக்கான், எப்படி உடம்பு, நம்ம அவன் தோலுக்கு கீழே நிற்கிறோம், நம்ம யாருன்னே தெரியாது. வாக்கிங் போகிறோம், குட் மார்னிங், ஹாய் குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னா யாருன்னே தெரியாது. நல்ல பழக்கம் சார். நீங்கள் திருப்பி அமெரிக்காவிலே கெட்டு விட்டு, அமெரிக்கா மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை போடுறது எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதனை குட் மார்னிங், சாரி, ப்ளீஸு, இதெல்லாம் நிறைய கேட்கலாம். இங்கே காலை மெரிக்கிறான், ஒரு சாரி சொல்லான்னு, என்னங்க மெரிக்கிறீங்கன்னா தெரியல, தள்ளி நின்று பயமா இருக்கு. ஒரு சாரி கேட்க மாட்டோம். அங்கே எல்லாருமே சாரின்னு கேட்பாங்க, கவலையே இல்லை. அங்கே கணவன் மனைவி விவாகரத்து அதெல்லாம் போய்ங்க இல்லை. அங்கே கணவன் மனைவி விவாகரத்து இங்கே ஆகிறதே இல்லையா? போய் பாருங்கள் சென்னையில் சார், மெயின் கோர்ட்டே லீவு சார், ஆனால் குடும்ப நீதிமன்றம் தொடர்ந்து இயங்குதுன்றா. ஏன்னா கியூ பெருசாகுது, அந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் அங்கே கணவன் மனைவியும் இல்லை, உன் வேலை என் வேலை, நான் ஆண் நீ பெண், எல்லாம் ஒத்துமையாக ஃப்ரெண்ட்ஸு கணவன் மனைவி. சார் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே பாத்திரம் துளக்கத்தெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான், சிஸ்டா மாதிரியே பாத்திரம் கழுவுறானுங்க. ஒரு தடவை கேட்குறான், டார்லிங் எனி மோர் வெசல் அப்படின்னு, அது 2 குண்டா எடுத்து போட்டு அதையும் சேர்த்து தொலைகிறான். இந்த இங்கேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு நம்மக்கிட்ட வந்து ஃபிலிம் பேங்க் தெரியுமா, என் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டேன், க்ரீன் கார்டு ஹோல்டர், எல்லாம் சம்மந்தம் தொலைகிறாங்க. இன்னொன்று சிச்சா மாதிரியே தொலைகிறான். அந்த அம்மாவும் அவன் வேலை செஞ்சு முடிச்சுன்னு தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் ரூம்லேயும் அப்படி தான் சார். ஃப்ரெண்டு இந்த ஹாலில் வந்து அந்த லேடி வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. ஃப்ரெண்ட்ஸு இப்படிதான் இருக்கணும் குடும்பம். சரி, நான் என்ன பண்ணேன், அங்கே போய் நல்லது கற்றுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வந்தேன் இந்தியாவுக்கு. எங்கள் தெரு சின்னது, ஆட்டோ மட்டும் தான் போவோம். நான் வந்துட்டு அடுத்த நாள் வாக்கிங் போனேன். என் தெரு ஆள் 4 பேர் அங்கே தான். மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னேன், நின்றுட்டான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஓவர் பண்ணியில் 1.5 மாதம் இருந்துட்டு வந்தால சொதம்பிடுச்சு குட் மார்னிங் சொன்னதுக்கு.